Good morning student. 7th English workbookல இன்னைக்கு worksheet 1 பார்க்க போறோம். Let's go. Worksheet 1 pros idak. ஒவ்வொரு worksheet ஆரம்பிக்கும் போதும் எடுத்த உடனே உங்களுக்கு content video QR கோடும் assessment video QR கோடும் கொடுத்திருப்பாங்க. சரியா? கண்டென்ட்னா அந்த என்ன லெசனோ அந்த லெசனுக்கான ஃபுல் வீடியோ இதுல இருக்கும். அந்த பாட சம்பந்தப்பட்ட வீடியோ இருக்கும். அசஸ்மெண்ட்னா அந்த என்ன வீடியோ பார்த்தோமோ அந்த லெசன் படிச்சோமோ அந்த லெசனுக்கான மதிப்பீடு கொடுத்துருப்பாங்க. வீடியோ போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்க உங்களுடைய செல்போன்ல தீக்ஷா ஆப் டவுன்லோட் பண்ணாதான் இதை நீங்க பார்க்க முடியும். சரியா? ஸோ அதை பார்க்க முடியாதவங்களுக்கு உங்களுக்கு வீடியோவையும் நான் என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். யூ ஜஸ்ட் ஹேவ் டு see. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ஒர்க் ஷீட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? Read the passage and answer the questions 1 and 2. கொடுக்கப்பட்டுள்ள passage ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. அதை நல்லா படிச்சுட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 கேள்விக்கு நீங்க பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. படிக்கலாமா? இப்போ படிக்கலாமா? The village was filled with excitement. அந்த வில்லேஜ்ல இருக்கிற அத்தனை மக்களும் சந்தோஷத்தோட இருந்தாங்க. Everyone got up early to go to the hidak. எல்லாரும் சீக்கிரமா எழுந்து ஹிடாக்காக எழுந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. The boys were more excited than the others. அங்க இருக்கக்கூடிய பெரியவங்களை விட அங்க இருக்கக்கூடிய பாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Muhammad had 12 coins. முகமதிடம் 12 காயின்ஸ் இருந்தது. Moshit had 12 coins. மோஷித்ல எத்தனை காயின்ஸ் இருந்தது? 15 coins இருந்தது. And Hamid had only 3 paisas. Hamid had only 3 paisas. 3 பைசா தான் வச்சிட்டு இருந்தான். With this money, they would buy countless things. Toys, sweets, paper pipes, rubber balls and much more. So அவங்க கிட்ட கூடிய காசுல நிறைய பொருள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது. So இதுதான் இந்த பேசேஜ்ல கொடுத்திருக்காங்க. இப்ப கீழே என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். சரியா? First question, how many boys are there in the passage? இப்ப நம்ம படிச்சோம் இந்த பேசேஜ்ல எத்தனை பாய்ஸ் படிச்சோம் நம்ம? பாத்தீங்கன்னா முகமது ஒண்ணு இருக்கு, மோஷின், ஹாமித் இருக்கு. அப்போ 3 பாய்ஸ் பத்தி இந்த பேசேஜ்ல சொல்லியிருக்காங்க. How many boys are there in the passage? There are 3 boys in the passage. How many boys? There are 3 boys in the passage. Okay. Who had little money? யாரிடம் கொஞ்சமா பணம் இருந்தது? Hamid had only 3 paisas படிச்சோம்ல. அப்ப யார்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது? Hamid had little money. Okay. First question answer பண்ணிட்டோமா? How many boys are there in the passage? Na 3 boys are there in the passage. Who had little money? Na Hamid had little money. Okay வா? Next question போலாமா? Second one, what would you buy if you have 100 rupees? State the reason. உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா என்ன வாங்குவே அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டோரி புக்ஸ் வாங்குவேன்னு எழுதியிருக்கேன். நான் எழுதியிருக்கேன் ஸ்டோரி புக்ஸ். ஏன்னா ஐ லவ் டு ரீட் ஸ்டோரிஸ். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் பேட் வாங்குவேன், இல்லை பால் வாங்குவேன், அப்படி இல்லைன்னா ஸ்வீட் வாங்குவேன், அப்படின்னா டிக்ஷனரி வாங்குவேன்னு எழுதிட்டு என்ன ரீசன்றதை நீங்க எழுதுனா போதும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், choose the correctly spelled word. இங்க 4 வேர்டு கொடுத்திருக்காங்க. 4 ஒரே வேர்டு தான். அந்த வேர்டை கரெக்டா ஸ்பெல் பண்ண வேர்டை நீங்க என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? அது என்ன வேர்டுனா அந்த வேர்டோட மிசரபிள்னா பரிதாபம். ஓகேவா? சோ மிசரபிள்ன்றது சேட்னு சொல்றது. ஓகேவா? சோ அது என்ன ஸ்பெல்லிங் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு மிஸ்ரபிள் கொடுத்திருக்காங்க. மிசரபிள், மிசாரபிள் கொடுத்திருக்காங்க, மிசாரிபிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So which one is the correct one? B is the correct option. Miserable. Okay வா? Next question போலாமா?
Third one, select the most suitable word by referring to a dictionary to make the following sentence meaningful. கீழே உங்களுக்கு ஒரு fill-ups மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டான ஒரு வேர்டை நீங்க என்ன பண்ணணும், இந்த fill-upsல சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றோம். So, question போலாமா? My mother broke the kettle of boiling water and dashed her right hand badly. என்னுடைய அம்மா சுட தண்ணி கொதிக்கக்கூடிய கெட்டில போட்டு உடைச்சிட்டாங்க. அதனால அவங்களுடைய வலது கையில பயங்கரமா காயம் ஏற்பட்டது, கொப்பளங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன ப்ராப்பரான வேர்டு எது அப்படின்றத நம்ம டிக்ஷனரி நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்க போறீங்க. இப்ப நான் ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் சொல்ல போறேன். 4 வேர்டுக்கும். woundedனா கீழே விழுந்து அடிப்படக்கூடியதுக்கு woundedன்னு சொல்றோம். scaldedனா ஏதாவது ரொம்ப ஹாட் லிக்விட்ஸ், வாட்டரோ மில்கோ இல்ல ஆயிலோ மேல பட்டா ஏற்படக்கூடிய காயத்துக்கு scaldedன்னு சொல்றோம். sizzledனா ஏதாவது எண்ணெயில பொரிக்கும் போது அந்த எண்ணெய் தெரிச்சுன்னு இல்லையா, அதனால ஏற்படக்கூடிய காயத்துக்கு sizzled அப்படின்னு பேரு. descratched அப்படின்னு சொன்னாக்கா தீயினால் ஏற்படக்கூடிய காயத்துக்கு scratch அப்படின்னு சொல்லுவாங்க. So அப்ப which one is the correct one? B is the correct one, scalded. My mother broke the kettle of boiling water and scalded her right hand badly. This is the one. B is the correct one. Next question. Fourth, choose the suitable prefix for the underlined word in the given sentence. என்ன கொடுத்திருக்காங்க? நீங்க கரெக்டான சென்டென்ஸை சூஸ் பண்ணுங்க, ப்ரிஃபிக்ஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒரு வேர்டை என்ன கொடுத்திருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு தேவையான சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ப்ரிஃபிக்ஸ் தானே a group of words, it comes always before the word. ஓகே, அதான் வந்து என்ன சொல்றோம், நம்ம ப்ரிஃபிக்ஸ்னு சொல்றோம். சஃபிக்ஸ்னு சொன்னாக்கா the group of sentence always come at the end of the word. லாஸ்ட் ஆட் பண்ணாக்கா சஃபிக்ஸ், பிஃபோர் முன்னாடி ஆட் பண்ணாக்கா ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? இங்க உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸை படிச்சிரும், அப்புறம் which one is the we have to choose. Granny Amina was happy as she didn't have even a handful of grains. So எந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிருக்காங்க, happy. So இந்த ஹாப்பிக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரிஃபிக்ஸ் சூஸ் பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்காங்க, a and b dis, c in, d miss. Which one is correct one? A is the unhappy. அப்போ ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணோம்னா அந்த வேர்ட் என்ன ஆப்போசிட் மீனிங்கா மாறிடும். சோ ஹாப்பியோட ப்ரிஃபிக்ஸ்க்கு அன். ஓகேவா? அன்ஹாப்பி. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க இங்க? Fifth one, arrange the following sentences in proper sequence and choose the right order from the options given below. So இங்க 5 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, மாத்தி மாத்தி ஸ்க்ரம்பிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அத ஆர்டரா நீங்க எழுதுங்க. அங்க ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இந்த 5 சென்டென்ஸையும் படிப்போம். அந்த மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், he borrowed some money from his neighbor for me. எனக்காக என்ன பண்ணா, அவருடைய பக்கத்து வீட்டுல மணிய கடன் வாங்கினான். However, he promised to get the money I needed. என்ன சொல்ற, எப்படியாவது உனக்கு நான் பணம் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, ப்ராமிஸ் பண்ணா. Since I had no money with me, I decided to borrow from my friends. என்கிட்ட பணம் இல்லாதனால என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நானு கடனா மணி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். The electricity bill had to be paid immediately. EB bill உடனடியாக கட்டணும். But he had no money with him to lend me. ஆனா அவன்கிட்ட என்கிட்ட கடன் கொடுக்கறதுக்கான பணம் அவனிடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எது வரணும் பாத்தீங்கன்னா, fourth one, the electricity bill had to be paid. ஃபர்ஸ்ட் எது வரணும், fourth one வரணும். இப்போ இங்க ஆப்ஷன்ல எது fourth இருக்கு பாருங்க, பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏல தான் என்ன இருக்கு, fourth one இருக்கு. அப்போ இதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இது எதுலயுமே fourth இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எது கண்டுபிடிச்சிட்டோம், the electricity bill had to be paid immediately. EB bill உடனடியா கட்டணும். Since I had no money with me, என்கிட்ட காசு இல்ல, I
I decided to borrow from my friend. என் friend கிட்ட நானு கடனா வாங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். அப்ப third option இங்க இருக்கு. Second option, third one தான் second sentence. அடுத்து but he had no money with him to lend me. என்கிட்ட கொடுக்கிறதுக்கு அவன்கிட்ட மணி கிடையாது. fifth one இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து however he promised to get money I did. எனக்கு தேவையான பணத்தை கண்டிப்பா நான் உனக்கு கொடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்லி அவன் ப்ராமிஸ் பண்றான். So fourth ஒனுக்கு second தான். He borrowed some money from his neighbor for me. அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட மணியை வாங்கி என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ which one is the correct answer? A is the correct answer. Okay, next போலாமா? Write 3 sentences about any one of the festivals that you have celebrated. ரீசெண்டா செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவலை பத்தி ஒரு 3 சென்டென்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னன்னா பொங்கல் பத்தி எழுதியிருக்கேன். பொங்கல் ஃபெஸ்டிவல். Pongal is a Tamil harvest festival. It is state festival of Tamil Nadu. It is celebrated every year on 14th or 15th January. It is celebrated for 4 days. So உங்களுக்கு இப்ப ரீசெண்டா நம்ம என்ன கொண்டாடணும்? நியூ இயர், தமிழ் நியூ இயர் கொண்டாடணும். சோ அத பத்தி நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் போலாமா? Eighth one, read the given story carefully and find out the meaning of any one of the unfamiliar words and frame a sentence using that word. உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதை நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு வேர்டை சூஸ் பண்ணி அந்த வேர்டை வச்சு என்ன பண்ண ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரி படிக்கலாமா? The foolish donkey. என்னது? The foolish donkey. ஸோ அந்த foolish donkey முட்டாள் கழுதை, இந்த கதை கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. எனிவே நம்ம திரும்ப படிப்போம். A salt seller used to carry the salt bag on his donkey to the market every day. Every day என்ன பண்ணுவாரு? உப்பு வியாபாரி உப்பு மூட்டைகளை கழுது மேல ஏத்தி மார்க்கெட்டுக்கு கொண்டு போவார். On the way they had to cross a stream. ஒரு போற வழியில ஒரு நதியை கிராஸ் பண்ணி தான் போகணும். One day the donkey suddenly tumbled down the stream. ஒரு நாள் ஆயிடுச்சு, the donkey தண்ணி அந்த நதியில விழுந்துருச்சு, fell down. And the salt bag also fell into the water. So salt bag என்ன ஆயிடுச்சு? அதுவும் தண்ணியில விழுந்துருச்சு. இப்ப என்ன ஆகும்? the salt dissolved in the water. Salt அதுல தண்ணியில கரைஞ்சிடுச்சு. And hence the bag became very light to carry. So தண்ணியில அந்த வாட்டர் சால்ட் கரைஞ்சதுனால அந்த பேக் எல்லாம் ஆயிடுச்சு, வெயிட் இப்போ ரொம்ப லைட் டு கேரி, வெயிட் கம்மியா இருக்கு. The donkey was happy. ரொம்ப donkeyக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அப்பா வெயிட் குறைஞ்சிச்சுடா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. Then the donkey started to play the same trick every day. Every day என்ன பண்ணுச்சு the donkey? Same trick ஃபாலோ பண்ணிட்டே வருது. The salt seller understood the trick and decided to teach a lesson to it. சால்ட் செல்லர் என்ன பண்ணாரு? உப்பு வியாபாரி ஓகே புரிஞ்சுக்கிட்டாரு, இது ஏதோ நம்ம ட்ரிக் பண்ணது, நம்மள ஏமாத்துது, இது கண்டிப்பா நம்ம ஒரு லெசனை டீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. The next day he loaded a cotton bag on the donkey. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? காட்டன் பேக் அந்த கழுதை மேல ஏத்தி அனுப்புறாரு. Again it played the same trick hopping. That cotton bag would still become lighter. Same trick என்ன பண்றாரு? பண்ணோன்னா அந்த காட்டன் பேக் ஆல்ரெடி எப்படி இருக்கும்? ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். பட் என்னாச்சு? இப்போ திரும்ப தண்ணிக்குள்ள விழுந்த உடனே இது ஃபுல்லா வெட் ஆயிட்டு என்ன ஆயிடுச்சு? ஹெவி ஆயிடுச்சு. பட் the dampened cotton became very heavy to carry and the donkey suffered. ஸோ அந்த காட்டன் தண்ணியில விழுந்த உடனே தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இன்னும் வெயிட் அதிகமாக்கிடுச்சு. அதனால டாங்கியால தூக்கிட்டு போகவே முடியல. It learned a lesson. அது வந்து அந்த டீச் பண்ண ஒரு பாடத்தை அது புரிஞ்சிடுச்சு. Afterwards he did not play the trick and seller was happy. அதுக்கப்புறம் அந்த தப்பா அது திரும்ப பண்ணல, அந்த ட்ரிக் பண்ணல. ஸோ சால்ட் செல்லரும் ஹாப்பி ஆயிட்டாரு. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு இதுல அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியாத ஒரு வேர்ட்ஸை நீங்க என்ன பண்ணணும்? எடுத்து எழுதி, இங்க வேர்டு எடுத்து எழுதி அதுக்கு ஒரு சென்டென்ஸை, அதை வச்சு ஒரு சென்டென்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். நான் 2 வேர்டு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து டம்பிள்ட்னா fell down, இன்னொன்று வந்து dampen. நான் டேம்பன்ற வேர்டு எடுத்து எழுதியிருக்கேன்.
அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மை டென்ட் டேம்பன்ட் பை ரெயின். என்னுடைய கூடாரம் மழையினால் நனையப்பட்டது, நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபுல்லா வெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ரைட் a SMS 2-line message to your friend regarding the awareness of COVID-19. இப்போ கோவிட் பேண்டமிக்ல இருக்க இல்லையா, ஸோ அதுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 2 லைன் உங்க ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்க எழுதலாம். வேற என்ன சென்டென்ஸ் இருந்தால் அதையும் நீங்க எழுதலாம். ஓகே, வியர் மாஸ்க், யூ மஸ்ட் ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் frequently, eat healthy food and don't go outside. This is the sentence. Next போலாமா? At last prepare a short speech about a person you like the most. உங்களுக்கு பிடித்த ஒரு ஆளை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட் யுவர் ஸ்பீச் பிலோ. அதை என்ன பண்ணுங்க, கீழே எழுதுங்க. டெலிவர் இட் இன் த கிளாஸ் ரூம்ல அதை இப்போ என்ன பண்ணுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எனக்கு பிடித்த ஒரு ஆள் யாருன்னா என்னுடைய மதர், அவங்கள பத்தி எழுதியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஒரு ஆளை பத்தி எழுதி அவருக்கு எதனால பிடிக்கும்ன்ற ரீசன் எழுதுனீங்கனாலே அது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்பீச் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இதே நீங்க கூட எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 10 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.